Hello guys, my name is MD. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Node.js யூஸ் பண்ணி OTP மூலமாக எப்படி லாகின் பண்ணுறது அண்ட் தென் அந்த OTP எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டாக்கில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா Node.js யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம Node.jsல டெவலப் பண்ணுற APIஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு குயிக் டெமோ மட்டும் பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டு. இந்த ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிம்பிளான ஒரு லாகின் ஃபார்ம் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாருமே பண்ணுற மாதிரி சைன் அப் அண்ட் லாகின் அது மாதிரி பண்ணாத மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி OTP வாங்குறது அண்ட் தென் அந்த OTP எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் நீங்கள் வந்து உங்களோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெட் OTP அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட OTP கோட் வந்து உங்கள் மொபைலுக்கு சென்ட் ஆயிரும். அந்த மொபைலில் சென்ட் பண்ணுற அந்த OTP சென்ட் பண்ணுற சர்வீஸ் வந்து நம்ம நிறைய சர்வீஸ் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வெளியில் இருக்குது. நம்ம எந்த சர்வீஸும் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணல. சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டிக்காக நம்ம சிம்பிளாக அது எப்படி பண்ணணும், எந்த இடத்துல அந்த சர்வீஸ் கோடை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பான்ஷன், அதாவது எப்படி ஏதாவது தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி நம்ம OTP வந்து டார்கெட் மொபைலுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா Twilio வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு SMS சென்டிங் அந்த பிளாட்ஃபார்ம். நம்ம வேணால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து OTPயை என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் OTP கிடச்சிருக்கும். என்னோடய OTP பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோடய OTP. ஒருவேளை நான் தப்பாக OTP என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன்வாலிட் OTP. சின்ன இது மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறீங்க. சிம்பிள். இதான் நம்ம இன்றைக்கி வந்து பில்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்மளோட ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல செட் பண்ணிக்குவோம். இந்த ரைட் கார்னரில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணோம். ஃபைல் கொடுத்து ஓப்பன் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய VS Code Studio, என்னோடய ஃபேவரட் எடிட்டர். உங்களுக்கு எந்த ஃபேவரட் எடிட்டர் உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்லி. நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லாகின் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிப்போம். நம்ம ஃபோல்டரை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கும். அதாவது நோ ப்ராப்ளம்ஸ், அதாவது கிராஸ் மார்க்கில் வந்து க்ளோசிங் ஐக்கான்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நம்ம டெர்மினலை கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டர் கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற டெர்மினலை ஓப்பன் பண்ணிப்போம். தென் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன கமாண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா npm init ப்ராஜெக்ட் நேம் npm init மட்டும் கொடுத்து y கொடுத்துருவோம். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்துருவோம். நம்ம எதுவும் கொஷின்ஸ்லாம் கேட்காது. நம்ம package.json வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட package.json. இப்போ நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். npm install save as a dependency. என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் தென் நானோ ஐடி. எக்ஸ்ப்ரெஸ் வந்து நம்மளோட கோர் பேக்கேஜ், ஒரு எக்ஸ்ப்ரெஸ் நோட் சர்வர் பில்ட் பண்ணுறதுக்கு. நானோ ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூசர்ஸை வந்து புதுசாக சைன் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நியூவாக ரேண்டமாக ஐடியை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக நான் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணுறேன். என்ட்ரு எழுதி இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட தேவையான டிபெண்டன்சிலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். நம்ம டேட்டாவை எப்படி எந்த ஃபார்மேட்டில் இந்த ஆப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா JSON ஃபார்மேட்டில் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து DB கனெக்ஷன் எதை பற்றியும் நம்ம ப்ரீஃபாக வந்து நம்ம பேச போகிறதில்ல. நம்ம Node.jsல எப்படி API க்ரியேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஃப்ரண்ட் எண்டோட இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டஃப்ஸை வந்து நம்ம இந்த லாகின் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா JSON சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட JSON ஆல் இன்ஃபர்மேஷனையும் இந்த ஃபோல்டர் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பப்ளிக் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் ஃபோல்டர் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோன்னா நம்ம என்னென்ன API டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த API டெஸ்ட் பண்ணுற எல்லா ஃபைலுமே இதில் தான் நம்ம எழுத போகிறோம்.
தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம என்னென்ன ரவுட்டர்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக் ரவுட்டுக்காக. அது உங்களுக்கு இப்போ புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கோட் எழுதுகிறப்ப இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் சர்வர் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ server.js. ஸோ package.json கிளிக் பண்ணி அதில் மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும். ஸோ ஒரு index.jsன்னு இருக்கும். நம்ம அதை என்னென்னு மதிக்கிறோம் அப்படின்னா server.json பண்ணிக்கிறோம். npm ரூல் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சர்வர் வந்து ஒரு பேசிக் சர்வர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு require எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம முதல்ல வந்து எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சம் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை வந்து ஆப்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.listen listen. உங்களுக்கு டைப் பண்ண தெரில அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கேட்கும். அதில் வந்து லெசன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக நான் வந்து போர்ட் நம்பர் வந்து 4000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணிக்குவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டிஃபை பண்ணுறதுக்காக ரன்னிங் ஆன் போர்ட் நம்பர் 4000. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் இஸ் தட். நம்ம சர்வர் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி இந்த சர்வரை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சர்வரை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சம் ஸ்கிரிப்ட்ஸை வந்து package.jsonல வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் இது டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட். ஸோ பை டிஃபால்ட்டு package.script வந்து எதை லுக் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் தான் லுக் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக நேட்டிவாக நம்ம Node.js வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நம்மளோட சிஸ்டமில். நான் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். நோட் வெர்ஷன் 15.13. நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நான் இந்த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் வீடியோவில் நான் 15.13.0 யூஸ் பண்ணுறேன். மேபி ஃபியூச்சரில் டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரெக்கமெண்டட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியலனா nodejs.orgல போய்ட்டு நீங்கள் ரெக்கமெண்டட் LTS வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ node server.js. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஒரு பேசிக் நோட் சர்வரில் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபைல்ஸை வந்து ரன் பண்ணோம். சரிங்களா? ஸோ clear npm start. ஓகே, சம் எரர் வந்து வருது. என்ன எரர்னு பார்ப்போம். சாரி, நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். server.js இல்லை சர்வர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டோம், மிஸ்பில்லிங். ஸோ clear again trying npm start. ஸோ திஸ் டைம் நம்ம சர்வர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.get அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல API ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மொத்தம் 6 விதமான ரெக்வஸ்ட் இருக்குது, நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட்டுங்கிற ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, போஸ்ட்டுங்கிற ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேட்ச் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெலீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெட் ரெக்வஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெக்வஸ்ட்டில் ஸ்லாஷுங்கிற ரவுட்டை வந்து எப்போ கால் பண்ணுறாங்களோ யூசர் நம்மளுக்கு இந்த ரெக்வஸ்ட் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ரெக்வஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டும் ரெஸ்பான்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகும். ஸோ ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டு சம் ப்ராப்பர்ட்டிஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டு சம் ப்ராப்பர்ட்டிஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் கேட்குற அந்த HTML எல்லா ஃபைல்ஸையும் நம்ம சர்வரில் இருந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா res.send
ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம index.html அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இப்படி வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் டைரக்டரியில் என்ன ஃபைல்ஸ் இருந்தாலுமே index.html இருந்துச்சு அப்படின்னா அது டேரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா Node.js வந்து ரூட் ரவுட்டாக வந்து சர்வ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பப்ளிக் டைரக்டரியை நம்ம ஸ்டாட்டிக் டைரக்டரியாக முதல்ல கான்ஃபிகர் பண்ணணும். பப்ளிக் ஃபோல்டரில் வந்து நமக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ Node.js பை டிஃபால்ட்டாக எந்த ஃபோல்டரை வந்து பப்ளிக்காக சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணோம். அந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சம் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம சர்வரில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ app.use அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த யூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சம் மிடில் வேர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிடில் வேர்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த யூஸ் ரெக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும். ஸோ இதை கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரெக்வஸ்ட்டுக்குள்ளேயே போகும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அவுட் பார்க்கும், இந்த கால்பேக்கை கால் பண்ணோம், அண்ட் தென் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிடில் வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மிடில் வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸில் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறோம். அந்த மெத்தடுக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணணும். அதாவது எந்த ஃபோல்டரை நம்ம ஸ்டாட்டிக்காக செட் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஃபோல்டரை வந்து Node.jsக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் இருக்க எல்லா ஸ்டாட்டிக்கான ஃபைல்ஸையும் நம்ம வந்து யூஸருக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாத் மாடியூலை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிப்போம். பாத் require பாத். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாத் மாடியூலில் இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிப்போம். ஜாயினில் அதாவது கரண்ட்டு dir நேம், அந்த கரண்ட்டு நேம் ப்ளஸ் கரண்ட் நேம், தென் கரண்ட் நேம் வந்து எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் எக்ஸாம்பிளுங்கிற இந்த ஃபோல்டர் நேம் தான் பாயிண்ட் பண்ணோம். ஸோ அதில் இருக்கிற பப்ளிக் டைரக்டரி. ஸோ அதனால் நம்ம பப்ளிக்னு போட்டால் போதும். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பப்ளிக் டைரக்டரியை வந்து நம்ம ரூட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக் டைரக்டரி. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா index.html வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ index.html. ஸோ பாய்லர் பிளேட் கோட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சம் பாய்லர் பிளேட் கோட் கிடைக்கும். நம்ம இதில் வந்து இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் பேஜ். ஸோ சேவ் பண்ணிப்போம். நம்மளோட சர்வர் வந்து ரன்னில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டு 4000 சொல்லி டைப் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எதனால் இப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் இதில் பண்ணாலுமே சர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலுமே ஃப்ரண்ட் அண்ட் சைட்லேயோ இல்லை நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் சைட்லேயோ ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு தடவையும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாடியூல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்மான். நீங்கள் நோட்மானை குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா npm install gflag யூஸ் பண்ணி நோட்மான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குளோபலாக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ குளோபலாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நோட்மானை வந்து இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்கு வந்து லிங்க் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடியூலை நீங்கள் எங்கே வேணாலுமே எந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக. பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்மான் வந்து பர்டிகுலராக அந்த ப்ராஜெக்டை வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நான் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ npm லிங்க் நோட்மான். ஸோ நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான இந்த ஃபோல்டர் நம்ம குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து லிங்க் பண்ணிடும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஓகே. ஸோ நம்ம லிங்க் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்டுக்கு பதில் dev ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஆட் பண்ண போகிறோம் package.jsonல. ஸோ dev நோட்மான்
server.js ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா npm start அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்க்கு ரன் நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ணாலே ஒர்க் ஆகும், பை டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் அது. பட் நீங்கள் டெவ் ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும் அப்படின்னா npm run dev அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா. ஸோ டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். நம்மளோட சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இண்டெக்ஸ். ஸோ நம்ம இப்போ இதெல்லாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள் போர்ட் நம்பர் எடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் சேவ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த சர்வர் ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இண்டெக்ஸ் HTML பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த CDN லிங்க் எங்கே கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா getbootstrap.comல வந்து நீங்கள் போய் அந்த CDNல இருக்கிற CSS மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நம்மளோட ஹெட் டேக்கில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிட்டியரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு .prettier PRETTIRRC ப்ரிட்டியர் RC அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனோட ரூட் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் டேப்பில் நீங்கள் ப்ரிட்டியர் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த கோட் ப்ரிட்டியர். ஸோ இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்காக கோடை வந்து ஃபார்மேட் பண்ணிடும் சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபார்மேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஓகே, நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ பாடி HTML நம்ம பூட்ஸ்ட்ராப்போட CDN வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெயின் டேக் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ மெயின் டேக்கு form.signin அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிப்போம். ஐடி பார்த்திங்கன்னா ask OTP form அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஆக்ஷன் வந்து இப்போதைக்கு ரூட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். தென் ஃபார்முக்குள்ளே என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிப்போம். அண்ட் தென் ஃபார்முக்குள்ளே என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு H1 வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H1க்கு ப்ளீஸ் சைன்இன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா. ப்ளீஸ் சைன்இன். ஸோ இது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் HTML ஸ்டாட்டிக்கு இது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். கம்பேர் தென் ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளாக சரிங்களா. ஸோ நான் ப்ளீஸ் சைன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து பாடிக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் சென்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா H1க்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிப்போம். கிளாஸ் என்ன கிளாஸ் ஆட் பண்ணலாம், H3 அண்ட் தென் MB3 ஓகேங்களா. அப்புறம் FW நார்மல். ஸோ இது வந்து பூட்ஸ்ட்ராப் 5ஓட கிளாஸஸ். ஸோ இப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப் 5 கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். H3 அளவுக்கு வித் இருந்தால் போதும் ஓகேவா. மார்ஜின் பாட்டம் வந்து 3 அண்ட் தென் நார்மல் ஓகேவா. ஃபாண்ட் வெயிட் வந்து ரொம்ப நார்மல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு div செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபார்ம் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஃப்ளோட்டிங் ஆட்டோமேட்டிக்காக பேடிங் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சென்ட் பண்ணும். ஸோ ஒரு இன்புட் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டாகவே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிப்போம். பிளேஸ் ஹோல்டர் வந்து +91 அது மாதிரி ஏதாவது வச்சுப்போம். தென் மேக்ஸிமம் வந்து லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேபிள் தென் ஃபார் கண்ட்ரி கோட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு லேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஃபார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஐடி வந்து கரஸ்பாண்ட் ஐடி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரி கோட். ஸோ இந்த ஃபாரில் வந்து கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இதுக்கு நம்ம நேம் வந்து என்ன வச்சுருப்போம் அப்படின்னா கண்ட்ரி கோட்னு வச்சுப்போம். ப்ராக்கெட்டில் +91 ஸோ நம்ம ஒரு சின்ன இன்புட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாடி ஃபார்ம் சைன்இன் ஓகேங்களா. அந்த ஃபார்ம் சைன்இன்னை வந்து நம்ம கொஞ்சம் வித்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது சென்டர் ஆகும். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
முதல்ல தேவையான ரா எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் நம்ம மற்றபடி எல்லா டிசைனையும் நம்ம ஓவரால் டிசைனை பண்ணிடலாம். தென் செகண்ட் டிவ் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தடவை டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்னு மாற்றிக்கிறேன். ஸோ மேக்ஸ் லென்த்தை ஒன்லி வந்து டெக்ஸ்ட்டு இன்புட் டைப் டெக்ஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். பிளேஸ் ஹோல்டரில் சம் ரேண்டம் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 10 நம்பர். அண்ட் தென் இதில் வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஃபோன் டைப் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம ஃபோனுன்னு மாற்றிடலாம். நம்ம ரெண்டு டிவ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. மூணாவதாக ஒரு டிவ் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன்இன், அதாவது செக் புக்ஸ் ரிமெம்பர் மீ அந்த பாக்ஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிவ்வில் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட். ஸோ அந்த இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ். தென் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரிமெம்பர் மீ. ஸோ இதுக்கு ஐடி வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ரிமெம்பர் மீனே வச்சுப்போம். ரிமெம்பர். ஸோ இதுக்கு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிப்போம். ரிமெம்பர் மீ. எவ்ரிதிங் குட். ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 3 செட் பண்ணிப்போம். ஸோ நம்ம தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. இதோட வித்தை மட்டும் டோட்டலாக ஓவர்வியூவாக நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சம் சிஎஸ்எஸ் வந்து மேனுவலாக தேவை. இதை வந்து நம்ம சென்டர் அலைன் பண்ணுறது அது மாதிரிலாம் சிஎஸ்எஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். style.css. ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் HTML லிங்க் பண்ணிப்போம். லிங்க் ஸ்டைல் CSS. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம், ஃபார்ம் சைன்இன். ஸோ இந்த கிளாஸை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபார்ம் சைன்இனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்து பார்த்திங்க அப்படின்னா 100% வச்சுப்போம். மேக்ஸ் வித்து மேக்ஸிமம் வந்து 333 பிக்சல். பேடிங் 15 பிக்சல். மார்ஜின் ஆட்டோ. ஓகேங்களா. ஸோ நம்ம ஓரளவு வந்து சென்டர் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து நம்மளோட என்டையர் பேஜோட சென்டர் கொண்டு வரதுக்கு நம்ம பாடி டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடியில் வந்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அண்ட் தென் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். அண்ட் தென் அலைன் ஐட்டம் சென்டர். அண்ட் தென் வேறு என்ன பண்ணிக்கலாம், பேடிங் டாப் 40 பிக்சல். adding bottom 40 pixel. background color F5. ஸோ இதோட ஹைட்டு HTML and then பாடியோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% வச்சுப்போம். நம்மளுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ளீஸ் சைன் வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் பட்டன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபார்ம் சப்மிட் பட்டன். ஸோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பட்டன். ஸோ அதுக்கு கிளாஸ் வந்து என்ன அப்ளை பண்ணுறோன்னா, BTN அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கெட் OTP. ஓகேங்களா, கெட் OTP. நம்ம ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ பட் இது வந்து பிளாங்காக இருக்கனால நம்மளுக்கு வந்து பட்டன் ப்ரைமரி யூஸ் பண்ணிப்போம். பட்டன் ப்ரைமரி. அது நம்மளுக்கு கெட் OTP வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, கலர் வந்து பேக்ரவுண்டு ப்ளூ கலர். ஸோ இது வந்து நம்ம வித்து வந்து ஒரு 100% வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். வித்து வந்து 100%. ஓகே, தட்ஸ் நைஸ். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் செக்ஷன் வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த டிவ் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஏதாவது எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நான் நோட்டிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ p.message அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேக் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நமக்கு தேவையான மெசேஜஸ்லாம் நம்ம வந்து புட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாட்டமில் வந்து நம்ம எங்கேயாவது வச்சுக்கலாம் ஸ்டாட்டிக்காக. நம்ம இண்டெக்ஸ் HTML வந்து ஓரளவு டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளாட்டிகானில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளாட்டிகானில் நிறைய ஐகான் இமேஜஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடை நம்ம முடிச்சுட்டு நம்ம பப்ளிக் டைரக்டரியை அந்த ஃபைலை தூக்கி நம்ம அசெட்டில் வந்து போட்டுருவோம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட அந்த இமேஜஸை வந்து நம்ம இந்த ஹெடருக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு img டேக் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். சோர்ஸ் வந்து assets and then a programmer.png, alter name programmer. ஸோ எவ்ரிதிங் குட். நம்ம வந்து நம்மளோட இதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட இமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வித் இருக்கிறனால ஜஸ்ட்டு வித்தை மட்டும் நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வித் 72 பிக்சல் மட்டும் வச்சுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். ஸோ ஸ்ட்ரெச் ஆகாது. ஓகே, எவ்ரிதிங் நைஸ். நம்மளோட லாகின் பேஜ் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் HTML காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரினேம் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ரினேம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து OTP வந்து தேவையில்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு இன்புட் ஃபீல்டு இருந்தால் போதும். ஸோ அதனால் இதை மட்டும் வச்சுப்போம். ஸோ ரிமெம்பர் மீ தேவைப்படாது. அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேஜ் மட்டும் வச்சுப்போம். நம்மளோட இதை மட்டும் மாற்றிப்போம். ப்ளேஸ் ஹோல்டரை வந்து என்டர் OTP அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். தென் இந்த இடத்துல வந்து லேபிள் வந்து OTP அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். தென் ஐடி பார்த்திங்க அப்படின்னா OTP அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். OTP. ஸோ இந்த பேஜை வந்து நம்ம எப்படி விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் HTMLக்கு பதிலாக வெரிஃபை HTML அப்படின்னு சொல்லி மாற்றிப்போம். ஸோ ப்ளீஸ் சைன்இன். ஸோ சைன்இனை மட்டும் இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் OTP அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஆர் வெரிஃபை OTPன்னு வச்சுப்போம். ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு வச்சுப்போம். ஸோ டைப் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 2 நம்ம டெக்ஸ்ட்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான 5 மட்டும் டைப் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஒரு ஸ்மால் வேலிடேஷன். ஸோ நம்மளோட 2 பேஜுமே ஓகே. ஸோ நம்மளுக்கு இது கிளாஸ் மட்டும் மார்ஜின் பாட்டம் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். மைட் பி லுக்கிங் நல்லாயிருக்கும். MB2. ஸோ சின்ன ஒரு மார்ஜின் பாட்டம் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, எவ்ரிதிங் நைஸ். ஸோ நம்மளோட 2 பேஜுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஒரு பேக் பட்டன் வச்சுப்போம் மறுபடியும் இண்டெக்ஸ் பேஜ் போகிறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன A டேக் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அந்த இடத்துல A டேக்கில் empty1 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட href வந்து ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். இதுக்கு வந்து பேக் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். நம்மளுக்கு இது ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிப்போம். டெக்ஸ்ட்டு கலர் வந்து மியூட்டட். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்டு மியூட்டட், அதாவது ஒரு க்ரே ஷேடில் இருக்க மாதிரி நம்ம மாற்றிப்போம். அண்ட் தென் MB மார்ஜின் பாட்டம் வந்து 3 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ பேக் பட்டன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. பேக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜ் போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி காட்டுது. ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க. இது வந்து நம்மளோட சர்வர் வந்து லைவ் சர்வரில் இருக்குது. ஆக்சுவலி நம்மளோட சர்வர் வந்து இங்கே இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு டேஷ்போர்டு, அதாவது லாகின் அண்ட் வெரிஃபை அண்ட் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம டேஷ்போர்டு போகணும். அதுக்கு வந்து சிம்பிளாக டேஷ்போர்டு HTML சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். நம்மளோட பாய்லர் பிளேட்டு கோடை போட்டுப்போம். டேஷ்போர்ட் இந்த இடத்துல வந்து வெல்கம் டு டேஷ்போர்ட் சிம்பிளாக ஒரு H1 டேக். வெல்கம் டு டேஷ்போர்ட் இந்த இடத்துல சேம் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணிப்போம். நம்மளுக்கு சென்டர் பண்ணுறதுக்கான கோட்லாம் இதில் இருக்கும். ஸோ அதனால் சேம் அப்படியே அப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேஷ்போர்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. dashboard.html. ஸோ வெல்கம் டு டேஷ்போர்ட்.
இப்போதும் நினைக்கிறேன் டேஷ்போர்டு மட்டும் வியூ பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ரீடைரக்ட் பண்ணுறதை மட்டும் காட்டினா போதும். ஓகே, எவ்ரிதிங் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சர்வரோட ரவுட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரவுட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு ரவுட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஸருங்கிற ஃபைலில் தான் நம்மளுக்கு தேவையான யூஸருக்கு தேவையான எல்லா ரவுட்டையும் நம்ம இடத்துல எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து app.use இது வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா இதுக்கு மேலே போடணும். app.use. ஸோ இந்த சர்வர் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த லைவ் சர்வர் இனிமேல் தேவைப்படாது. நீங்கள் இந்த இடத்துல போட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பேட்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா app.use app.use/user/userன்னு எந்த ரவுட்டு வந்து நம்மளோட சர்வரை கால் பண்ணாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை போய் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ routers/user ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஃபைலில் இருக்கிற யூசர் ஜேஎஸ் வந்து செக் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எரர் வரும். எதனால் எரர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபைலுக்கு அந்த ரவுட்டரை வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து அது ஒவ்வொரு தடவை லுக் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டர் ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரவுட்டரை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ ஈக்குவல் டு require express router ஓகேங்களா. அதை கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவுட்டர் வந்து கிடச்சிரும். ஸோ அதை சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். module.exports ஈக்குவல் டு router. ஸோ நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்து வராது. ஸோ அந்த ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லுக்கப் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபைலை வந்து நீங்கள் எந்த /routன்னு வந்தாலுமே அந்த ஃபைலை வந்து நம்மளுக்கு இன்னொரு சர்வர் வந்து பார்க்கும். அந்த ரவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சர்வ் பண்ணும், இல்லைனா அடுத்த ஃபைலை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம எத்தனை ஃபைலை வேணாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 விதமான ரவுட்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி router.postrequest/OTP/send. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த ரெக்வஸ்ட் வந்து கால் பண்ணுறாங்களோ ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் மொத்தமாக அப்படின்னா read only /user/OTP/send. ஸோ இந்த /user வந்து கால் பண்ணுறது தான் நம்மளோட சர்வர் ஜேஸில் லுக்கப் பண்ணும். ஸோ இந்த சர்வர் ஜேஸில் /userன்னு எது ஸ்டார்ட் பண்ணாலுமே எந்த ரெக்வஸ்ட் வந்தாலுமே உடனே இந்த ஃபைலை வந்து செக் பண்ணும். கான்ஸ்ட் கண்ட்ரி கோட் ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கண்ட்ரி கோடு தேவை அண்ட் தென் ஃபோன் தேவை. ஸோ இந்த 2 இன்புட்டும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஓடிபியை வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம அதை எங்கேருந்து கெட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரெக்வஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வந்தாலுமே அது வந்து எந்த ஆப்ஜெக்டில் இருக்குன்னா ரெக்வஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பாடி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இன்புட்ஸை வந்து ஜேசானாக ஸ்ட்ரிங்கிஃபையாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேக் எண்டில் பார்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிடில்வேர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மிடில்வேருக்கு வந்து app.use express.json அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதை கால் பண்ணால் மட்டும்தான் அந்த நீ எந்த பாடி பேலோடு ரெக்வஸ்ட் வந்தாலுமே அதை ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஜேசான் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன நம்மளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.use ஃபார்ம் டேட்டாலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணோம். URL என்கோடட் அந்த கெட் ரெக்வஸ்ட்டில் கொரிலாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா. ஸோ அது மாதிரி ரெக்வஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதையும் எனேபிள் பண்ணணும். எக்ஸ்டெண்டட் ஈக்குவல் டு ட்ரூ. முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா பாடி பார்சல்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸ்பிரஸோட வெர்ஷன் 4ல் இருந்து அந்த பாடி பார்சல் டிஃபைனிங் எல்லாமே பை டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ்பிரஸ்லேயே இன்பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பாடி பார்சல் பேக்கேஜ் வந்து தேவைப்படாது. நம்ம டேரெக்டாக எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம சர்வருக்கு மேக் பண்ணாலுமே அந்த ரெக்வஸ்ட்டோட ஜேசான் எல்லா டேட்டாவுமே பாடியில் இருக்கும்.
ஸோ நம்ம ஈஸியாக கண்ட்ரி கோட் அண்ட் ஃபோனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன வேலிடேஷன் மட்டும் இந்த இடத்துல போட்டுடலாம். ஒருவேளை கண்ட்ரி கோடை வந்து அவங்க பாஸ் பண்ணலை அப்படின்னா, இல்லை அவங்க வந்து ஃபோனை பாஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற ரிட்டர்ன் res டாட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 400 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் JSON எரர் மெசேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டர் fill all the fields ஓகேங்களா. அப்படின்னு ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணிடுறோம். அண்ட் தென் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இதுவரையும் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலிடேஷன் சொல்லி டைப் பண்ணிப்போம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம டிபிலாம் யூஸ் பண்ணாதனால நம்ம ஸ்டாட்டிக்கான டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாட்டிக்கான டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா JSON ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் 2 விதமான யூசர்ஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூஸருக்கும் அந்த ஐடி, நேம், ஃபோன், கண்ட்ரி கோட், ஓடிபி, லாஸ்ட்டாக என்ன ஓடிபி சென்ட் பண்ணமோ அந்த டேட்டா, அதே அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்கமோ இல்லையா அப்படிங்கிற டேட்டா அவங்க வந்து எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூஸருக்கும் இந்த டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற யூஸரை நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதை வந்து யூசர் JSON அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதுவே டிபியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிபியில் கொரி கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டேட்டாவை வந்து யூசர் JSONங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஓடிபியை வந்து அவங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க. இந்த பேஜில் அவங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க. தென் எப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ நம்ம சர்வருக்கு வந்து அந்த 2 டேட்டாவையும் கொடுக்குறோம். இந்த 2 டேட்டாவை கொடுத்து அவங்க அந்த யூஸர் ஆல்ரெடி இருக்காங்களா இல்லையா, இல்லை இவங்க நியூ யூஸரா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வேலிடேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டாக இருக்கிற யூஸரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற யூஸரா இல்லை வந்து புதுசான யூஸரா. புதுசாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். எக்ஸிஸ்டாக இருந்தாங்கன்னா நம்ம லீவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓடிபி மட்டும் சென்ட் பண்ணால் போதும். அதுக்கு வந்து யூசர்ஸ் JSONல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். அதாவது அவங்க ஒவ்வொரு தடவை ஃபோன் நம்பரும் கண்ட்ரி கோடும் மேட்சாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஈச் யூசர் டாட் ஃபோன் ஈக்குவல் டு ஃபோன். ஓகேங்களா. அண்ட் தென் யூசர் டாட் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு கண்ட்ரி கோட். ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டாவை எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம் அந்த யூசர் இருக்காங்களா இல்லையான்னு. ஸோ செக் யூசர் டாட் லென்த். ஸோ லென்த்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எல்ஸ் நான் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஓடிபியை மட்டும் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல டு டூ கிரியேட் தி யூசர். ஸோ சேவ் பண்ணிப்போம். தென் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நியூ அதாவது நியூ யூசர் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். நியூ யூசர் இஸ் ஈக்குவல் டு ஐடி நியூ கஸ்டமர் ஐடி. ஸோ நியூ கஸ்டமர் ஐடியை முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓடிபியையும் ஐடியையும் முன்னாடியே நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் ஓடிபி என்ன ஓடிபியை சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டமாக மேத் டாட் ஃப்ளோர் மேத்தில் வந்து ரேண்டமாக ஒரு 5 டிஜிட் மட்டும். ஓகேங்களா. ஸோ அதனால் 10,000 + 10,000. ஸோ நம்ம இந்த நான் ஜென்ரேட் பண்ணுற ஓடிபி எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 0 to 10,000 மினிமம் ரேஞ்ச் வந்து 10,000லேருந்து கரெக்டாக 5 டிஜிட்டில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. அதையும் எக்ஸீட் ஆகாது, அதுக்கு கீழேயும் வராது. ஸோ கரெக்டாக 10,000 அந்த 5 டிஜிட் ரேஞ்சில் ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணியாச்சு. அப்புறம் கான்ஸ்ட் நியூ கஸ்டமர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிப்போம். நியூ கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு நேனோ ஐடி வந்து நம்ம நேனோ ஐடி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அந்த பேக்கேஜ். ஸோ நேனோ ஐடி. ஸோ 6 டிஜிட்டில் வந்து நம்ம ஒரு ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிப்போம். சரிங்களா. ஸோ நேனோ ஐடி ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர் நியூ ஐடி. ஸோ நியூ ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் அண்ட் தென் கண்ட்ரி கோட் அண்ட் தென் ஓடிபி அண்ட் தென் இஸ் வெரிஃபைடு. இனிஷியலாக வந்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணுறப்ப ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம், ஏன்னா அவங்க வெரிஃபை ஆகலை. ஸோ நேம் வந்து நம்ம சிம்பிளாக பை டிஃபால்ட்டாக யூசர் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஒரு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்.
யூசர்ஸை வந்து யூசர்ஸ் ஆப்ஜெக்டில் புஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, நியூ யூசர், அதாவது நியூ யூசர் வந்து அந்த ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணுறோம். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டிபியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு நியூ யூசரை வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு டேபிளில் ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம டிபியை வச்சு எக்ஸாம்பிள் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஓடிபி வந்து அதாவது நியூ யூஸராக இருந்தால் மட்டும் க்ரியேட் பண்ணுறோம், இல்லைனா க்ரியேட் பண்ணலை, ஜஸ்ட் ஓடிபி மட்டும் சென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்விலியோ எக்ஸாம்பிள் நான் ட்விலியோ சர்வீஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்விலியோ சர்வீஸ்க்கு வந்து நான் கண்ட்ரி கோடையும் ட்விலியோவில் ஜஸ்ட்டு நான் ஓடிபி நான் ஜென்ரேட் பண்ண ஓடிபியை மட்டும் சென்ட் பண்ணுறேன். ஏதோ நம்மளுக்கு அந்த ஓடிபி வந்து அந்த டார்கெட் டிவைஸ்க்கு சென்ட் ஆகிடும் வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம ட்விலியோ யூஸ் பண்ணல. பட் நம்ம இன் ஃப்யூச்சரில் நம்ம அந்த சர்வீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, யூஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் டு சென்ட் தி ஓடிபி. எக்ஸாம்பிள் ட்விலியோ. ஓகே, ஸோ எவ்ரிதிங் டன். இந்த இடத்துல வந்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணோம். பட் நம்ம சென்ட் பண்ணாதனால ஜஸ்ட் நம்ம லாக் மட்டும் பண்ணிப்போம். console.log OTP your verification code. Your verification code is just இந்த இடத்துல நம்ம என்ன ஓடிபி ஜென்ரேட் பண்ணமோ அந்த நம்பர். ஓகேங்களா, ஸோ நம்ம மட்டும் டெவலப்மெண்ட்ஸ் பர்பஸ்க்காக. ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் 200 அண்ட் தென் ஜேசான் ஃபார்மேட்டில் ரிசல்ட்டை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டேட்டா மெசேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா அந்த கஸ்டமரோட டேட்டாவெல்லாம் பாஸ் பண்ணிப்போம். அதாவது ஃப்ரண்ட் எண்டு கொடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுறப்ப அந்த ஐடியை மறுபடியும் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஐடி, என்ன கஸ்டமர் ஐடி ஜென்ரேட் பண்ணமோ அது. ஸோ நம்மளோட போஸ்ட் ரெக்வஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்டோட இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னா டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரெக்வஸ்ட் ஃபோல்டரில் யூசர் என்ன ஃபைல் நேமு அதோட ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் .rest அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த எக்ஸ்டென்ஷன், ரெஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆத்தர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாச்சோ மோ அப்படின்னு சம்திங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதோட ரொம்ப பாப்புலர் எக்ஸ்டென்ஷன். நம்ம ஈஸியாக நம்ம VS கோடுக்குள்ளேயே நம்ம ரெக்வஸ்ட்டை வந்து API ரெக்வஸ்ட்டை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கமெண்ட் பண்ணிப்போம் டெஸ்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட் OTP சென்டிங். ஸோ இந்த இடத்துல போஸ்ட் HTTP நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 4000. தென் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூசர் தென் OTP. கண்டென்ட் டைப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, application.json. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து இந்த கண்டென்ட் டைப்பு ப்ராப்பராக வந்து பார்ஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு இதுக்குள்ளே வந்து உங்களோட ஜேசான் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி கோட் வந்து 91 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். தென் ஃபோன் சம்திங். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேலிடேஷன் வேணுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 இன்புட்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வருக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ இதை நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் இதை ஜஸ்ட் சென்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சம்திங் எரர் வருது. ஸோ யூசர்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ அது என்னென்னு செக் பண்ணுவோம். ஸோ யூசர்ஸ் இஸ் நாட் டிஃபைன். வேர் இஸ் யூசர்? லைன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 34.5. ஸோ 35. ஸோ நியூ யூசர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசர் ஜேசானை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணோம். சாரி, ஆக்சுவலி நான் மிஸ்பில்ட் பண்ணியிருக்கேன். சேவ்
and then restart the server, then try request again, send request, your verification code 1000, so again 1000. so actually the random generation வந்து working not properly. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணாமல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணோம், அதை மல்டிப்ளை பை 1000. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டமாக வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, 4 டிஜிட்டில் ஜென்ரேட் ஆகுது. நம்மளுக்கு 5 டிஜிட் வேணும் அப்படின்னா இன்னொரு டிஜிட் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுவே போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 4 டிஜிட்டில் வந்து நம்மளுக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை வந்து சென்ட் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரேண்டமான ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. லோக்கலாக வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவை சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிரும். ஸோ புதுசாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம யூசர்ஸை வந்து லாக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, console.log users ஈக்குவல் டு யூசர் ஜேசான். ஓகேவா, யூசர் ஜேசான். ஸோ நம்ம என்ன பண்ணுறப்ப நம்ம சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக 2 யூசர் மட்டும்தான் இருப்பாங்க. நான் எப்போ இந்த ரெக்வஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேனோ நம்மளுக்கு நியூ யூசர் வந்து க்ரியேட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எத்தனை யூசர் இருந்தாங்க அப்படின்னா 2 யூசர் இருந்தாங்க, 1 அண்ட் தென் 2. ஸோ நம்மளுக்கு வந்து நியூவாக வந்து ஒரு யூசர் வந்திருக்காங்க. அதனால் அவங்க யூசர் மட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபியும் சென்ட் பண்ணியாச்சு 5114. ஸோ நான் அந்த 5114 வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரவுட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதே 3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த யூசர் வந்து ஆல்ரெடி டிபியில் எக்ஸிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்புட் மட்டும் இல்லை, கண்ட்ரி கோடு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நான் ஃபோன் நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம இடத்துல க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா ஃபில் ஆல் தி ஃபீல்ட்ஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ நம்ம வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ரவுட் எழுத போகிறோம். எதுக்காக இந்த ரவுட் அப்படின்னா ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக ஓடிபியை வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இது மாதிரி போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை ஓடிபி சென்டிங்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஓடிபி வெரிஃபை அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். தென் இந்த இடத்துல சென்டுக்கு பதிலாக ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லி மாற்றிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை ஒரு ஓடிபியை வந்து கெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஐடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அந்த கஸ்டமர் நியூ கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை ஓல்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஐடி வந்து கிடைக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் ஸோ டிஃப்ரெண்ட் ஐடி. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஐடி ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா எல்ஸ் ஒருவேளை கஸ்டமர் வந்து க்ரியேட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னா நியூ கஸ்டமர் ஐடியை லெட்னு வச்சுப்போம். நியூ கஸ்டமர் ஐடியில் செக் யூசரோட ஐடியை வந்து போட்டுப்போம். சரிங்களா, செக் யூசர் 0.id. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு நியூ ஐடி வந்து க்ரியேட் ஆகும், நம்மளுக்கு வந்து நியூ ஐடி வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் டைம் மறுபடியும் சென்ட் பண்ணுறோம் அதே நம்பருக்கு, நம்மளுக்கு அதே ஐடி தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஐடியையும் சேர்த்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர் ஐடி அண்ட் தென் ஓடிபி, என்ன ஓடிபி அவங்க டைப் பண்ணுறாங்க அது வந்து சம்திங். ஸோ வெரிஃபை. ஸோ இது மாதிரி ஒரு ரவுட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி யூசர். ஸோ யூசர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த ஃபைல் தான் கால் ஆகும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து வெரிஃபைன்னு மாற்றிப்போம். எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஐடி அண்ட் தென் ஓடிபி. ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா அதே எரரை வந்து நம்ம த்ரோ பண்ண போகிறோம். காப்பி தட், பேஸ்ட் இட். ஸோ ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லிட்டில் பட் வந்து டிஃபர் ஆகும். நம்மளுக்கு வந்து சின்ன எரர் வருது. ஓடிபி இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட்.
ஓகே ஓடிபி வந்து ஆல்ரெடி டிக்ளேர், மறுபடியும் நம்ம ஓடிபி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதான் எரர் வருது. ஸோ அதை நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ வேலிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த யூசர், அதாவது இந்த ஓடிபியில் இருக்கிற யூஸரும் இந்த ஐடியையும் மேட்ச் பண்ணி அந்த யூஸர் ஆல்ரெடி இருக்காங்களா, ஜஸ்ட்டு சேம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோமோ சென்டிங்க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் செக் பண்ணுறோம். ஓடிபிக்கு பதிலாக நம்ம இடத்துல ஃபோனுக்கு பதிலாக ஓடிபின்னு மாற்றிப்போம். அண்ட் தென் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த டேட்டா மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த யூஸர் வந்து செக் பண்ணுறோம். நம்ம இந்த தடவை ஓடிபி ஜென்ரேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நியூ கஸ்டமர் ஐடியும் ஜென்ரேட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை அந்த இண்டெக்ஸை வந்து ஃபைன் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அந்த ஓடிபி வந்து இன்வேலிடாக இருக்கலாம், இல்லைனா அந்த கஸ்டமர் ஐடி நாட் எக்ஸிஸ்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ரிட்டன் res.status 403 அதாவது ஃபர்பிட் பண்ணுறாங்க. JSON ரிசல்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ். எரர் வந்து என்ன த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா இன்வேலிட் ஓடிபி. ஓகேங்களா, இன்வேலிட் ஓடிபி. எல்ஸ் இல்லைனா என்ன பண்ணுறோம்னா அந்த யூஸரோட கரஸ்பாண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த யூஸரோட கரஸ்பாண்ட் இண்டெக்ஸோட வெரிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடிபி சென்ட் பண்ணுறப்ப ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஓடிபியும் அந்த கஸ்டமர் ஐடியும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெரிஃபையை ட்ரூ, ஃபால்ஸை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டு டூ அப்டேட் யூசர் வெரிஃபை ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இந்த கோட்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் ஜேசானில் இருக்கிற கரஸ்பாண்ட் முதல்ல வந்து நம்ம அந்த யூஸரை எந்த இண்டெக்ஸுங்கிறத முதல்ல நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூசர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு யூசர் ஜேசான் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஓபிஜே ஈக்குவல் டு or user equal to user dot id equal to check user அவங்களோட ஐடி. ஸோ இந்த ரெண்டு ஐடியும் மேட்ச் ஆகிற இண்டெக்ஸை ஃபைன் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இருக்கிற இஸ் வெரிஃபைடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். தென் எவ்ரிதிங் சக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவல் டிபியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டாக அந்த இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை ரோ வந்து அப்டேட் பண்ணணும். பட் நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் ஆஃப்டர் அப்டேட். ஸோ இதை செக் பண்ணிக்கலாம் டேட்டா அப்டேட் ஆகிருக்கா இல்லையான்னு. தென் ஃபைனலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் res.status வெரிஃபிகேஷன் கோட் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட். ஓகே, அந்த மெசேஜை மட்டும் மாற்றிடலாம். வெரிஃபிகேஷன் சக்ஸஸ். ஓகேவா, வெரிஃபிகேஷன் சக்ஸஸ். ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூ, டேட்டா வந்து எதுவும் தேவையில்லை, இதை மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓடிபியை கெட் பண்ணணும். ஸோ ஓடிபியை கெட் பண்ணியாச்சு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஐடியும் ரெஸ்பான்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஐடியை கஸ்டமர் ஐடியை காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட் இந்த ஓடிபியை காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போம். மைட் பி எரர் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இன்வாலிட் ஓடிபி. ஸோ என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ கரெக்ட் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன், இன்வாலிட் ஓடிபி. ஆக்சுவலி சம்திங் இட்ஸ் ராங் யூசர். ஜஸ்ட் நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மறுபடியும் ஓடிபியை கெட் பண்ணுறோம். ஒரு ஓடிபி கிடச்சிருச்சு. கன்சோல் லாக் அண்ட் தென் ஓடிபியை காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். தென் ஐடி காப்பி பேஸ்ட் ஹியர் and then make the request. Something is wrong. ஓகே, செக் பிஃபோர் தப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் ஜேசானை வந்து நம்ம லாக் பண்ணி பார்ப்போம். மைட் பி எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ மறுபடியும் சேவ், ரீஸ்டார்ட். ஸோ நம்ம இப்படி தான் டீபக் பண்ணி ஆகணும். ஸோ சென்ட் ரெக்வஸ்ட்
உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடச்சிருச்சு, காப்பி பண்ணுங்கள். ஸோ ஓடிபி ரெக்வஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் கஸ்டமர் ஐடியை காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் மேக் தி ரெக்வஸ்ட். இன்வேலிட் ஓடிபின்னு வருது. ஸோ என்னென்னுங்கிறத செக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து இன்டீஜரில் இருக்குது. ஓகேவா? எம்டி. ஸோ நம்மளோட ஐடி என்ன டைப் பண்ணியிருக்கோம்? ஐடி. ஸோ இந்த ஐடி மேட்ச் ஆகுது. ஓடிபி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுறோம், பட் ஆனால் இன்டீஜரில் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்ட்ரிங்கில் வந்தாலுமே நம்ம வந்து இதை இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்ப்போம். என்னோடய ஓடிபி வந்து 7783 ஐடி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் எரர், யூசர்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ வேர் இஸ் யூசர்? ஆக்சுவலி யூசர் ஜேசான், நம்ம யூசர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டோம். மை பேட். ஸோ அகைன் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோடய ஓடிபி 2387. தென் காப்பி இட் அண்ட் தென் பேஸ்ட் இட், மேக் தி ரெக்வஸ்ட். invalid OTP. what is wrong? ஸோ இந்த இடத்துல தப்பாக பண்ணிட்டோம். என்னோடய ஓடிபி வந்து 2387. send request, வெரிஃபிகேஷன் சக்ஸஸ். ஸோ ஃபைனலி நம்மளோட ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட லாக் வந்து என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட கரண்ட் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம 2 யூசர் வச்சுருந்தோம். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் ஜேசானில் எப்போ வந்து ஓடிபி சென்ட் பண்ணிங்களோ அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இஸ் வெரிஃபைடு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஸோ வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் அப்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட்டு அந்த கரஸ்பாண்ட் ஆப்ஜெக்டில் இஸ் வெரிஃபைடு வந்து ஃபால்ஸில் இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இஸ் வெரிஃபைடு ட்ரூக்குன்னு மாற்றுறோம். ஸோ அவ்வளோதான். நம்மளோட 2 ரெக்வஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏபிஐ ரெக்வஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஏபிஐ ரெக்வஸ்ட்டு டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரிதிங் ஒர்க் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எவ்ரிதிங் ஃபைன். நம்ம ஏபிஐ ரெக்வஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஏபிஐஸை ஃப்ரண்ட் எண்டோட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜேஎஸ் ஃபைல், அதாவது main.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ எப்படி ஃப்ரண்ட் எண்டோட இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் வெனவர் எப்பப்பெல்லாம் இந்த இதை டைப் பண்ணுறனோ இந்த இன்புட்டை வந்து நான் ஏபிஐ ரெக்வஸ்ட் மூலமாக நோட் சர்வருக்கு நான் கொண்டு போய் நான் சென்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு வர ரெஸ்பான்ஸை நான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணணும். இதுதான் இன்டெகிரேஷன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா main.js. ஸோ இந்த main.js-ஐ க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸ் HTML பாட்டமில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். main.js. ஓகே, main.js. தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா main.js-ல் இண்டெக்ஸ் HTML இருக்கிற அந்த கரஸ்பாண்ட் அந்த ஃபார்மை மட்டும் நம்ம பிக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஐடி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆஸ்க் OTP ஃபார்ம்னு வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்ட் ஆஸ்க் OTP get element by ID. ஸோ அதை வந்து நம்ம get element by ID ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 இன்புட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 2 இன்புட்டு வேல்யூவையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இன்புட்டு எலமெண்ட்டுங்கிறனால பேக்கில் வந்து இன்புட்டு எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ்க் ஓடிபி ஃபார்முக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இந்த இடத்துல என்ன ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு பண்ண போகிறோம் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸோ வெனவர் இந்த ஃபங்க்ஷனில் இந்த பட்டனை கால் பண்ணுறாங்களோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ eat.prevent default பை டிஃபால்ட் பிஹேவியரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ சிம்பிளாக அலர்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். ஸோ நான் எப்பப்போலாம் ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ எப்பப்போலாம் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேனோ என்னோடய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் ஃபைன். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 இன்புட்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து மேக் பண்ண போகிறோம் சர்வருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக ப்ரௌசரோட ஃபெட்ச் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய என் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் OTP.send. ஓகேங்களா? ஸோ தென் இந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கெட் ரெக்வஸ்ட் கிடையாது. வெறும் ஜஸ்ட் இதை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் கெட் ரெக்வஸ்ட். நீங்கள் போஸ்ட் ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதில் மெத்தட் வந்து என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ போஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெடர்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது கரெக்டாக நம்ம அந்த டெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணமோ அதை அப்படியே இங்கே இந்த இடத்துல பண்ண போகிறோம். கண்டென்ட் டைப் ஈக்குவல் டு application/json. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடியில் நம்மளுக்கு தேவையான டேட்டாவை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி அனுப்பிச்சி விடணும். ஸோ json.stringify பாடியில் வந்து json.stringify எங்கே இருக்கணும் அப்படின்னா json.stringify ஃபங்க்ஷனை வந்து wrap up பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான இன்புட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து இதை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறப்ப கண்ட்ரி கோட் ஃபோன் நம்பர் 2 வேணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கண்ட்ரி கோட் அண்ட் தென் ஃபோன் நம்பர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் நம்ம வந்து ஒவ்வொரு எல்லாத்துக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சியோஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு மேட் பண்ணலாம். நான் சிம்பிளாக ஃபெட்ச் ரெக்வஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கிஃபை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி கோட் இன்புட்டில் இருக்கிற ஃபோன் இன்புட் அண்ட் தென் கண்ட்ரி கோட் இன்புட் ரெண்டத்தையும் .value. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டாக இந்த இதில் நம்ம என்ன வேல்யூ டைப் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஃபோன் இன்புட் .value அண்ட் தென் கண்ட்ரி கோட் இன்புட் .value. ஸோ ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம், ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ப்ராமிஸை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னா தென்னில் ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரும். அந்த ரெஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கிஃபைடு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபைடு ஃபார்மேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக அதை ஜேசானுக்கு மாற்றுறோம். ஜேசான் பண்ணி இதை வந்து அடுத்த தென்னுங்கிற ஒரு நெஸ்டட், அதாவது செயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், செயின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே ரெஸ்பான்ஸை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ண ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சோல் லாக் பண்ண போகிறோம். console.log response. ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸை வந்து சிம்பிளாக லாகின் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு எப்படி சென்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ என்னோடய கன்சோல் லாகை வந்து Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர், அதாவது கன்சோல் டேப் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட மொபைல் மோடில் இப்படி தான் இருக்குது. ஸோ கன்சோலை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்பப்போலாம் கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறனோ ஹலோ, ஆக்சுவலி நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ சாரி, நான் சென்ட் பண்ணியாச்சு, அதாவது நான் சேவ் பண்ணியாச்சு. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் நான் கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறேன். கெட் ஓடிபி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேட் ரெக்வெஸ்ட், அதாவது நம்மளோட சர்வரில் அதை கால் பண்ணியிருக்குது. கால் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் டேபு போனீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹெடரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட் ஹெடர் URL வந்து OTP user.send அண்ட் தென் நீங்கள் என்ன பேலோடு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பேலோடில் இதுதான் உங்களோட பேலோட். ஓகேங்களா? கண்ட்ரி கோடையும் ஃபோனையும் எம்டியாக பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் HTML பாட்டமில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு டிவ், இந்த இதில் வந்து நம்ம எரர் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு சம் ஸ்டைல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டைல்ஸையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம் இதில். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவ்வை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கான்ஸ்ட் நோட்டிஃபை div ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர். கொரி செலக்டர் நம்ம யூஸ் பண்ணிப்போம். கொரி செலக்டரால் அந்த கிளாஸ் ஐடியை வந்து கரெக்டாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம்.
ஸோ இந்த நோட்டிஃபை டிவ்வில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை ரிசல்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு ஃபால்ஸாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஃபால்ஸ்னால் சம்திங் எரர் இருக்குன்னு அர்த்தம், ரிசல்ட்டு ட்ரூனா சக்ஸஸ்ஃபுல் ரெக்வஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் res டாட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோம். நோட்டிஃபை மெசேஜ் நோட்டிஃபை டிவ். ஆக்சுவலி நம்மளுக்கு மெசேஜுக்கு ஒன்று நம்ம நோட்டிஃபை டிவ்வை வந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி நோட்டிஃபை மெசேஜையும் நம்ம கொரி போட்டு நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்போம். நோட்டிஃபை மெசேஜ் பி எலமெண்ட். ஸோ அதனால் எண்டில் பின்னு போட்டுப்போம். இந்த இடத்துல வந்து நோட்டிஃபை டாட் மெசேஜ், நோட்டிஃபை கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபை பி, நோட்டிஃபை மெசேஜ் பி. ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். நோட்டிஃபை மெசேஜ் பி டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு res டாட் மெசேஜ். அதாவது இந்த இடத்துல எரர்னு வருது. ஸோ நம்ம இதை மெசேஜ்னு நார்மலாக மாற்றிக்கலாம். ஸோ இல்லைனா எரர்னே வச்சுப்போம், எரர். ஓகேங்களா? ஸோ அந்த எரர் என்ன வருதோ அந்த எரர் அப்படியே அந்த மெசேஜுக்குள்ளே போட்டுருவோம். அண்ட் தென் ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். அண்ட் தென் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே வந்து எதுவும் இல்லை. ஒருவேளை ஓகே, ஸோ எவ்ரிதிங் டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இடத்துல ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அதாவது இந்த ஃபீல்டு கரெக்டான நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. பட் இது நம்ம கொஞ்சம் ஸ்டைல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட் நோட்டிஃபை சிஎஸ்எஸில் அதுக்கான நோட்டிஃபை இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். நோட்டிஃபை. ஸோ பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷனை வந்து அப்சல்யூட்னு வச்சுப்போம். பாட்டம் 1 rem, left 15%, transform translate minus 50%, display இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நன்னு இருக்கும். தென் padding 0.5 rem and then 1 rem and then border 0.2 pixel, solid RGBA 0.000.0.2. okay, 2 or 2. okay, everything fine. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா ஃபாண்ட் சைஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபாண்ட் சைஸ் 1.2 rem. ஸோ ஒருவேளை ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்னு ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ணிப்போம். கலர் ஒயிட். ஓகேங்களா? தென் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிப்போம். 34C034. ஸோ ஒரு க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட் ஸோ N வரும் இந்த இடத்துல. ஸோ ஒருவேளை எரர் மெசேஜாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேக்ரவுண்டை வந்து ரெட் கலரில் மாற்றிப்போம். ஓகேங்களா? ரெட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இஃப் ஹிடனாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே வந்து நன்னு மாற்றிப்போம். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம், நன். ஒருவேளை ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். டிஸ்பிளே வந்து அன்செட். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் க்ரியேட்டட், எவ்ரிதிங் டன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான கிளாஸஸை நம்மளுக்கு தேவையான சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ res டாட் எரர் ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நோட்டிஃபை div டாட் கிளாஸ் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எரர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் டன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் whenever இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டிஸ்பிளே வந்து நன்னு இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோ பண்ணணும் முதல்ல. அப்போ தான் வந்து எனக்கு வந்து அது வந்து வியூ ஆகும், இல்லைனா வியூ ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல எரராக இருந்தாலும் எரர் இல்லாட்டியும் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு முதல்ல ஷோ பண்ணும், அப்புறம் எரரை வந்து ரெட் கலரில் மாற்றி கொடுக்கும். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, எவ்ரிதிங் டன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். நம்மளுக்கு fill in the blanks. ஸோ எரர் ஓகே. ஸோ எரர் கிளாஸை மட்டும் என்னென்னு செக் பண்ணிடுவோம். ஆக்சுவலி எரர்னு கிளாஸ் அப்படியே மாற்றாம விட்டுட்டோம். ஸோ எரர்
ஸோ refresh it and then again click it. ஸோ fill in the fields. ஸோ everything done. server.jsல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெரிஃபை பேஜை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கெட் ரெக்வஸ்ட் வந்து எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கெட் ரெக்வஸ்ட் வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஏன்னா பப்ளிக் டைரக்டரியில் இருக்க இண்டெக்ஸ் HTML மட்டும்தான் டிஃபால்ட்டாக சர்வ் ஆகும். வெரிஃபை HTML அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான பாத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே path.join நம்மளோட dir name, directory name and then public folder and then verify.html. ஸோ அதே மாதிரி டேஷ்போர்டுக்கும் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று எழுதிப்போம். இதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். இதை இங்கே கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டேஷ்போர்ட் ஓகேவா. ஸோ டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டில் dashboard.html. ஸோ எவ்ரிதிங் ஆல் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா main.jsல ஒன்ஸ் எரர் இல்லை, இந்த இடத்துல இந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனா எரர் இருந்தால் மட்டும்தான். ஸோ எரர் இல்லை அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலை வந்து வெரிஃபைக்கோட பேஜுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பேஜில் அந்த டேட்டா கஸ்டமர் ஐடி வந்து தேவைப்படும். ஸோ அந்த கஸ்டமர் ஐடி எங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ window.local storage அதில் நம்மளுக்கு செட் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கீ வந்து யூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் கீ ஆப்ஜெக்ட் கீ அண்ட் வேல்யூ பேர் மாதிரி. ஸோ அதில் செட் ஐட்டமில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ரிசல்ட்டில் .data.customer.id ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிப்போம். வெரிஃபை பண்ணுறப்ப இந்த ஐடியை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செட் டைம் அவுட் போட்டுருவோம். ஏன்னா மெசேஜ் வந்து வியூ ஆகணும். வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீடைரக்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ window.location path name equal to /verify ஆர் பாத் நேம் கூட தேவையில்ல, ஜஸ்ட் லொக்கேஷன் மட்டும் போட்டாலே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ டைம் அவுட் வந்து எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 செகண்ட் மட்டும் வச்சுப்போம். ஸோ எவ்ரிதிங் ஆல் ரைட், எவ்ரிதிங் டன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எரருக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறோம். அதே மாதிரி சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிளாஸில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எரருக்கு பதிலாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நம்ம செட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கன்சோல் லாக் ஓப்பன் பண்ணிப்போம். தென் நம்மளோட ஜஸ்ட் நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் டைப் பண்ணி பார்ப்போம். fill in the field. ஸோ பேட் ரெக்வஸ்ட். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது நம்பரை வந்து போட்டுப்போம். தென் கெட் OTP கொடுப்போம். ரிசல்ட் வந்து ட்ரூ. பட் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா dir name is not defined அப்படின்னு சொல்லி நம்ம வந்துருக்கு. ஸோ நம்ம தப்பாக server.jsல டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை மாற்றி டைப் பண்ணியிருக்கோம். ஓகே dir name and then dir name. ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை ப்ராப்பராக கரெக்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு மெசேஜ் வந்து ஷோ ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் ஐடி கிளாஸ் ஷோ ஓகே எவ்ரிதிங் இட்ஸ் ஆல் ரைட். ஓகே ஸோ ஓகே எவ்ரிதிங் இட்ஸ் ஆல் ரைட். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். ஃபோன் நம்பர் அண்ட் தென் சம்திங் கெட் OTP. மெசேஜ் வந்து இடத்துல ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மெசேஜை மட்டும் ப்ராப்பராக செட் பண்ணணும். அதுக்கு மெசேஜ் எரருக்கு பதிலாக நம்ம மெசேஜ்னு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிப்போம். ஸோ எரர் வந்தால் எரர்னு செட் பண்ணிப்போம். இன்னொரு HTML மெசேஜ் வந்தால் மெசேஜ் செட் பண்ணிப்போம். ஸோ பேக் மறுபடியும் கொடுப்போம். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 191 அண்ட் தென் சம்திங் மறுபடியும் டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ வெரிஃபிகேஷன் கோட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட். ஸோ இந்த OTP மெசேஜ் பண்ணுறப்ப
நம்மளுக்கு என்ன கோட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சோலில் பார்த்துப்போம். பட் நீங்கள் டு டியூ சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த மொபைலுக்கு நம்மளுக்கு மெசேஜ் வந்து போயிடும். சரிங்களா? ஸோ இந்த இதை காப்பி பண்ணிப்போம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் பட்டனை வெரிஃபை கிளிக் பண்ணுறப்ப இதே மாதிரி எக்ஸாக்டாக சேம் மெயின்.js மாதிரியே இந்த இடத்துல ஜஸ்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். அதே தான் எக்ஸாக்டாக சேம் தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரி கோடுக்கு பதிலாக கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். ஸோ இந்த இடத்துல இன்புட் கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த இடத்துல இன்புட் கஸ்டமர் ஐடி எப்படி எடுக்கணும் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ விண்டோ டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் கஸ்டமர் ஐடி. ஸோ அந்த கஸ்டமர் ஐடி எடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்க ஓடிபி. ஸோ இந்த இடத்துல வந்து ஓடிபி. ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை வந்து நம்ம கரெக்டான அந்த ஐடி யூஸ் பண்ணோம். ஓடிபிங்கிறது மட்டும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த ஃபோன் தேவையில்ல. ஆஸ்க் ஃபார் ஓடிபி ஃபார்ம் த சேம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிதிங் சேம். ஸோ இது அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறோம். வேறு எதுவுமே பண்ணல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வெரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணாமல் டேஷ்போர்டுக்கு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து. சரிங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் இருக்க எல்லாத்தையும் நம்ம மெயினில் இருக்க சேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் வெரிஃபையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸில் லிங்க் பண்ண மாதிரியே வெரிஃபைலையும் லிங்க் பண்ணிப்போம். வெரிஃபை டாட் இந்த இடத்துல மெயினுக்கு பதிலாக வெரிஃபை டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்க் பண்ணிப்போம். நான் வந்து ஜஸ்ட்டு நான் மாடிஃபை பண்ணுறதை அப்படி காட்டியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட செல்ஃபாக வந்து வெரிஃபை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை வந்து டு டூவாக கொடுக்குறேன். ட்ரை இட் பை யுவர் ஓன். ஸோ நான் வந்து எதுவுமே டைப் பண்ணல. நீங்கள் வந்து இதை நான் எப்படி மெயின்.js எக்ஸாக்டாக ஓடிபி சென்டுக்கு பண்ணணும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஒன்றே மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் ஐடியை வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரே லைன் தான். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதில் ஸ்டோர் பண்ணுறீங்க, இதில் அந்த ஸ்டோர் பண்ணுற லோக்கல் ஸ்டோரேஜ் ஐடியை எடுக்கிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை எக்ஸாக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் கெட் ஓடிபி கொடுத்துக்கிறேன். என்னோடய ஓடிபி வந்து என்னோடய மொபைலுக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன் 9385. ஸோ 9385. ஸோ நான் வந்து வெரிஃபை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் சக்ஸஸ். அவனோட டேஷ்போர்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் அவர் சிம்பிள் ப்ராஜெக்ட் ஃபார் how to create a login form with Node. So I think hope you guys are enjoy this video. Leave me the comment in the comment section if you have any questions or any doubts. I will clear whatever you want. If you have any questions in depth, DM me in the any social media. I will give you all the suggestions, all the tips and tricks. So you will see more about these kind of videos in future. Subscribe to my channel if you like it. Share it if you want to give some information to others. Thanks for watching this video. Thank you so much.